மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. 2D Entertainment Stone Bench Films தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். அன்னைக்கு நாங்க இருக்கும்போது முதலமைச்சர் என்ன சொல்லுவாருன்னு எல்லாரும் பார்த்துருந்தாங்க. ஏன்னா ஒரு டென்ஷன் இருந்தது. என்ன கேட்டா ஒருத்தருக்கு தம் அப் பண்ண ஃப்ரெண்ட் ஒரு மினிஸ்டருக்கு ஒரு சிஎம் சொல்லும்போது இப்படி காட்டினேன். நீங்க அப்போ மேடையில இருந்து அந்த மேடையில இருந்து இப்படி பண்ணேன். யாருக்கு நான் உங்களுடைய சில லீடர்ஸோட பேசியிருக்கேன். வேற வழி இல்லை, அவன் ப்ரெஷர் பண்றான்னு தான் சொல்றாங்க. பிபிஎஸ்க்கு விருப்பமே இல்லை. இது பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் தேசிய கொள்கை. பல பேர் வச்சிருப்பாங்க. இந்த ஃபேமிலி பிளானிங், இப்போ ஃபேமிலி வெல்ஃபேர். அர்த்தம் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் விஜய் எஃபெக்ட் அதை கவனிக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரஜினி கரெக்டாக வித்ட்ரா பண்ண நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு இதில் கரெக்டான முடிவு எடுத்தீங்க, தைரியமான முடிவு. ஏன்னு கேட்டார். கொஞ்சம் தேசிய அளவில் பார்க்குறோம் அப்படின்னா சமீபத்தில் நடந்த இந்த பஹல்காம் அட்டாக், ஏன் இங்கே பிஜேபி வந்தால் மோசமான விளைவு தான் வருங்கிறத பற்றி சசி தரூர் ஆர் ஜெய்சங்கர் பாம் மாமான அழைப்பாங்க. அவர் சுப்பிரமணிய சுவாமி ஆர் நிதிஷ்குமார். இப்போ அமைச்சர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது பற்றி பேசும்போது நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவர் யாருமே மறுக்க முடியாத ஒரு திறமை உள்ள ஒருவர், இன்டெனையபிள் இன்டெலெக்சுவல்னு சொல்லலாம். இப்போ அவர் சமீபத்தில் சட்டமன்றத்திலே சொல்லியிருந்தார், ஒரு உறுப்பினர் எங்களுடைய தொகுதிக்கு ஒரு ஐடி பார்க் தேவை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான உரிமையோ அதுக்கான நிதியோ பவரோ என்கிட்ட இல்லை அப்படின்றத ஹி வாஸ் ஆங்ஷியஸ். அதை சொல்லும்போது அவரை சரியாக பயன்படுத்திக்கலையா நம்ம அரசு? இல்லை, அவர் அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் பிடி ராஜன் சார் அந்த புக்கு லான்ச் இதில் நானும் இருந்தேன். அது வரைக்கும் ஒரு டென்ஷன் இருந்தது. ஏன்னா அவர் பேசுனது சோஷியல் மீடியாவில் போய் இவர் ரொம்ப அதிகமாக பேசிட்டாருன்னு என்ன சொல்லியிருக்கணும்னு சில பேர் கேட்டால் அவங்க வெறும் முதலமைச்சர்கிட்ட நாங்கள் அதை பேசுகிறோன்னு ஆன்சர் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஸ்பீக்கரும் அதில் தலையிட்டார். அதை தான் சொன்னார், விமர்சனம் அது பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அதனால் ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சை நடந்தது இது சோஷியல் மீடியாவில். இவரும் ஈ கேன் ஆல்சோ லேர்ன். அந்த இதில் அன்றைக்கி நான் அங்கே இருக்கும்போது முதலமைச்சர் என்ன சொல்லுவாருன்னு எல்லாரும் பார்த்துருந்தாங்க. ஏன்னா ஒரு டென்ஷன் இருந்தது. என்ன கேட்டால் அந்த இதில் நர்வஸாக இருந்திருப்பாங்க. ஏன்னா இவர் அன்றைக்கி ஸ்பீக்கரை இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. சோஷியல் மீடியாவில் போய் வேண்டாத இந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கிட்ட அதில் என்ன நடக்கும்னு பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர் 2 விஷயம் சொன்னார். ஒன்று இவங்க மட்டும் வாரிசு இல்லை, நானும் வாரிசு, நீங்கள் எல்லாம் வாரிசு. நீதி கட்சிக்கு பிடி ராஜன் அவர்களுக்கு சொன்னது. ரெண்டாவது ஓப்பனாகவே சொன்னார், நீங்கள் நல்ல ரொம்ப திறமையாக இருக்கீங்க, எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணுறீங்க, நல்லா பேசுகிறீங்க. ஆனால் அது மஸ்ட் பி யுவர் ஸ்ட்ரென்த், நாட் யுவர் வீக்னஸ். பலமாக இருக்கணும் தவிர பலகீனமாக இருக்கக்கூடாது. ஏன் நம்ம எதிரிக்கு காத்துட்ருக்கோம். அது சொல்லும்போது நான் உடனே என்ன புரிஞ்சினேன்னா, டிஃப்யூஸ் ஆகிடுது இந்த விஷயம். பப்ளிக்காக அதை சொன்னதுனால அதான் திறமையும் சொன்னார், நல்ல பேச்சு திறமையும் இருக்குதுன்னு சொன்னார். அதே நேரத்தில் ஆனால் தமிழில் கொஞ்சம் இங்கிலீஷில் அது மெயினாக இந்த இதில். அதனால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பிடிஆருக்கு அது ஒரு நல்ல இது. ரொம்ப திறமையான மினிஸ்டர், டவுட்டே இல்லை. பிரில்லியன்ட் என்று சொல்லலாம். பல பேர் பேசுகிறாங்கல்ல, ஆல் ஓவர். பெஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்போ இருக்கும்போது பேசுகிறாங்க கண்ட்ரியில். ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்ததுனால அது அந்த மாற்றம் அவங்களுக்கு இடையிலான பிரச்சனை முடிவடைந்தது. உடனே ஒருத்தருக்கு தம் அப் பண்ணேன். ஒரு ஃப்ரெண்ட் ஒரு மினிஸ்டருக்கு ஒரு சிஎம் சொல்லும்போது இப்படி காட்டினேன். அங்கே அவரும் இது பண்ணார். ஏன்னா அது ஒரு பப்ளிக் சென்சர் இல்லை, அது ஒரு விமர்சனம் மாதிரி இருந்து அட்வைஸ் பண்ணது அந்த டென்ஷனை கலத்தி விட்டது இல்லை. நீங்கள் அப்போ மேடையில் இருந்தீங்க. அந்த மேடையில் இருந்து இது இப்படி பண்ணேன். யாருக்கு காமிச்சு? ஹெல்த் மினிஸ்டர் மாசு ஒரு காட்டினேன். ஏன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னால். அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு அதுக்கு முன்னால் சிஎம் கிட்ட சொன்னேன். அவரும் சொன்னார். இப்போ அரசு அவருடைய திறமையை சரியாக பயன்படுத்தியிருக்காங்களா? அவருக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி சிஎம் சொன்னதை பார்த்தா
முன்ன நடந்த அந்த இதில் அவர் ஒன்றும் வெளியேற்றலையே. அந்த இதில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும் பப்ளிக்கில் அப்படின்னாரு. ஆனால் அவர் ஒரு இன்டெலெக்சுவல், அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இன்டர்வியூலாம் ப்ரில்லியண்ட்டாக கொடுத்துருக்காரு கரண்ட் டாப்பருக்கு. அது சிஎம்ஏ ட்விட்டரில் சில செக்மெண்ட்ஸ் அமைச்சிருக்காரு. 3 ட்வீட்ஸ் அமைச்சார். நான் அந்த மாதிரி யாரையும் பார்க்கல அவரோட பேச்சுலேருந்து. ஏன்னா அந்த டீலிமிட்டேஷன் விஷயம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் எக்ஸ்பர்ட் அவர். ரொம்ப ப்ரில்லியண்ட் மினிஸ்டர், அதில் டவுட்டே இல்லை. அவரை எந்த கட்சியும் இழக்க முடியாது. இழக்கிறது அது பெரிய இதாக இருக்கும் அவருடைய திறமையை பார்த்து. அதே நேரத்தில் அவர் வந்து கொஞ்சம் இன்னும் இப்போ முதலமைச்சர்கிட்ட இதை கற்றுக்கலாம்ல, எப்படி பேசுறதுன்னு. இப்போ நான் தமிழில் பேசுகிற மாதிரி அவர் என்னை விட பெட்டர் தமிழ் இருந்தாலும் அவர் இங்கிலீஷ்லேயே பழகியிருக்காரு. பிஹெச்டி பண்ணியிருக்கார் படித்ததில். த்ரூ அவுட் மேனேஜ்மெண்ட் இது அதுக்கு முன்னால் அவர் படித்ததெல்லாம் இங்கிலீஷில். அதனால் அவங்க ஃபேமிலியிலையும் அப்படி தான் எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க. எனக்கு அந்த ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். என் கிளாஸ்மேட்டு கூட அந்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்தார், வெங்கடபத்தின்னு. அதனால் தமிழில் பேசுகிறது என்னை விட பெட்டராக இருந்தாலும் அது இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டு வரும் அவருக்கு. அது பேசும்போது சில விஷயங்கள் வந்து வேறு மாதிரி போயிடும், வேறு மாதிரி தவறாக கன்வே ஆகிடும். அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை வந்து அவர் நல்ல ஸ்பிரிட்டில் தான் எடுத்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு என் நண்பர் தான் பிடிஆர், அது சொன்னால் நல்லா இதில் தான் எடுத்திருக்காரு. பட் அன்றைக்கி சொல்லும்போது எனக்கு உடனே மகிழ்ச்சி, ஒரு பிரச்சனை வந்து தீர்ந்து போச்சு. அந்த டென்ஷன் டிசால்வ் ஆகிடுது. சரி, இப்போ தமிழக அரசியலுக்கு வருவோம். தமிழ்நாடு பாஜகவுடைய லீடர்ஷிப் மாறி இருக்கு, ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. அது எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்குமா அவங்களுக்கு? இவர் வந்து கேள்விப்பட்டது இப்போ இருக்கிற பிஜேபி தலைவர் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பார், நடைமுறையெல்லாம் கொஞ்சம் பெட்டராக டீசெண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவர் அப்படி இல்லை. அவர் வந்து முரட்டு இதில் திருப்பி டிஎம்கேல சொல்லுவாங்க, எங்களுக்கு அவர் இங்கே இருந்தால் எங்களுக்கு நல்லது, ரவியும் அவரும் இருந்தால் எங்களுக்கு நல்லது, ஏன்னா மோர் அண்ட் மோர் எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு. இவர் அந்த மாதிரி இல்லை. இவர் இன்னும் கொஞ்சம் டிக்னிஃபைடாக நடந்துப்பார். அதே நேரத்தில் அதே கொள்கை தான் அவர் விமர்சனம் பண்ணுவார். இதனால் ஆனால் பிஜேபிக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. சில செக்ஷன், அதாவது தனியாக போனால் கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸாக இருக்குது, சில செக்ஷன் அந்த இதில் கட்டாயமாக இருக்கும். ஆனால் ஒரு அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு வர முடியாது. இப்போது அந்த லிமிட் சீட்டுக்கு கிடைக்காது. இப்போது அதிமுக போனதுனால அவங்களுக்கு பலகீனம் தான். 2 பேருக்குமான ஓட்டு. ஏன்னா மைனாரிட்டிஸ்லாம் கம்ப்ளீட்டாக இப்போது இது போயிடுவாங்க. அதிமுக அவர் அதனால தான் இபிஎஸ் கடைசி மட்டும் அவருக்கு பிடிக்கல. இது நான் அவங்களுடைய சில லீடர்ஸோடு பேசியிருக்கேன். வேறு வழி இல்லை, அவன் வந்து ப்ரெஷர் பண்ணுறான்னு தான் சொல்கிறாங்க. தவிர பிபிஎஸ்க்கு விருப்பமே இல்லை. இது இப்போ சொல்லுது பிஜேபியிலேருந்து ப்ரெஷர் வருது. எம்ஜிஆர்னு ஒரு இது பார்த்தேன் போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் நீங்கள் எல்லாம் பயந்துட்டு அவங்க, ஏன்னா அவங்க எல்லாம் தவறு செய்திருக்கீங்க, பயந்துட்டு அவங்க வந்து இடி அனுப்புவாங்க, சிபிஐ அனுப்புவாங்க, அந்த பயந்துட்டு தான் நீங்கள் போயிருக்கீங்கன்னு அந்த அதில் போட்டிருக்கு. அந்த பயம் இருக்குது. ஆனால் ப்ரெஷர் பல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வரும் அவங்ககிட்டேருந்து. ஆனால் இவருக்கு விருப்பம் இல்லைங்கிறது தெளிவாக எல்லாருக்கும் தெரியுது. அவங்க கட்சியில் தெரியுது, வெளியிலையும் தெரியுது. அதனால் ஒரு அன்வில்லிங்காக இருக்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? ரெண்டாவது மைனாரிட்டிஸ் கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிடுவாங்க. இப்போ ஒருவேளை அவங்களோட கூட்டணியில் இன்னும் சில கட்சிகளும் உறுதியாக சேர்றாங்க, பாமக, தேமுதிக மாதிரிலாம் சேர்ந்தால் அந்த அரித்மெட்டிக்ஸ் சேருவாங்க தான். அதனால கொஞ்சம் வரும் 2%, 1% அந்த மாதிரி. ஆனால் அந்த கேப் அதிகமாக இருக்கும். அது திமுக இப்போ காம்ப்ளசண்ட்டாக இருக்க முடியாது. அவங்க எல்லாம் சேர்ந்ததுனால அவங்க இன்னும் டைட்டன் பண்ணி இன்னும் இது பண்ணுறாங்க. ஆனால் நல்ல பிரச்சாரம் செய்கிறாங்க. இப்போ தான் இப்போ ஆரம்பிச்சாச்சு இல்லை இந்த விஷயம்லாம். ஆமாம், மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி, அந்த கமிஷனை போட்டது நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறையா கேம்பெயின் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மெசேஜை வந்து ஏன் இங்கே பிஜேபி வந்தால் மக்களுக்கு ஆபத்து, மோசமான விளைவு தான் வருங்கிறத பற்றி எல்லாம் தெளிவாக எல்லா இதுலையும் எடுத்துகிட்டு போனோம். அதே நேரத்தில் ஏன் ஸ்டேட் ரைட்ஸ் வேணும், மத சார்புன்னு எதுக்கு, டீலிமிட்டேஷன் பிரச்சனை என்ன, இதனால் அதாவது நாங்கள் வந்து எங்கள் சக்ஸஸை நீங்கள் பனிஷ் பண்ணுறீங்க. அங்கே பாராளுமன்றத்தில் எங்கள் வெயிட்டை குறைச்சா, ஏன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணோன்னு தான் தேசிய கொள்கை. அது முதல்லையே அதுக்கு பல பேர் வச்சுருப்பாங்க. ஃபேமிலி பிளானிங், இப்போ ஃபேமிலி வெல்ஃபேர் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதோடைய
அர்த்தம் என்னன்னா பாப்புலேஷன் growth ரேட்டை குறைக்க வேண்டும், அப்போ தான் அதில் சமுதாயத்துக்கு நல்லதுன்னு. ரெண்டாவது வளர்ச்சி வேணும் எல்லா துறையிலையும். அதில் தமிழ்நாடு நம்பர் 1. இப்போ இந்தியா டுடே ஸ்டேட் டு த ஸ்டேட் ரேங்கிங் வருஷம் வருது. அதில் தமிழ்நாடு தானே நம்பர் 1. முன்ன அந்த ஏஐடிஎம்கே பீரியட்லேயும் இருந்தது அது சில நேரத்தில். அது இப்போ கன்சாலிடேட் ஆகிடுது அதிகமாக கிளியராக இதுன்னு. இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டர் பார்த்தீங்கன்னா 41.some% ஆஃப் விமன் எம்ப்ளாய்டு, பெண்கள் அங்கே வேலை செய்கிற மேனுஃபேக்சரிங்கில் இந்தியாவில் வேலை செய்கிறதுல 41% மேலே தமிழ்நாடு தான். அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆமாம். இது இதில் அதுக்கு பின்னால் என்ன இருக்குது, அந்த ஹோல் இயக்கம் இருக்குது. ஒரு திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆல் தட் எலிமெண்ட்ஸ், அதாவது ஜாதி கொடுமையை எதிர்ப்பது, அந்த வித்தியாசங்களை குறைப்பது, இன்இக்வாலிட்டியை குறைப்பது, மக்கள் வெல்ஃபேர் ஸ்கீம் செய்வது, அதே நேரத்தில் நவீன விஷயங்களையும் கொண்டு வருது. இன்வெஸ்ட்மெண்ட், ஏஐ, இது இன்டர்நெட், இது டிஜிட்டல் சர்வீசஸ், பிடிஆரோட போர்ட்ஃபோலியோ, அதெல்லாம் கொண்டு வரணும். ஆனால் மேனுஃபேக்சரிங் முக்கியமான வேலைக்கு வாய்ப்பை க்ரியேட் பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு. ஏன்னா பல இதில் ஜாப்லெஸ் growthன்னு இருக்குது. அதாவது வளர்ச்சி ஏற்படும், ஆனால் வேலை வாய்ப்பு இருக்காது. அது சமுதாயத்துக்கு நல்லதில்லை. அதனால் ஓல்டு டெக்னாலஜியை வச்சு தான் எல்லாரையும் வேலை செய்யணுங்கிறது அது சரியாக வராது. மாடர்னாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வேலை மேனுஃபேக்சரிங் எம்பசிஸ் இருக்கணும். வெறும் ஐடி போனால் போகாது. ஐடி ஷுட் எம்பவர் மேனுஃபேக்சரிங். அந்த இதில் அந்த டிஜிட்டல் ஏஐ இது இருக்கணும். அதே நேரத்தில் மக்கள் யங் பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு தேவை. அதுலேயும் இப்போ தமிழ்நாடு டூயிங் வெரி வெல். இந்த வளர்ச்சி ஏற்படும் போது அங்கே வெயிட்டு குறைக்கலாமா? அவன் பின்ன ரொம்ப பேக்வேர்டாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்களுக்கு தான் அதிகாரம். ஏன்னா அது பிஜேபிக்கு அவங்க கொஞ்சம் பலம் அதிகம். இங்கே ஹோல்டு இருக்குது, இங்கே இல்லை. கொஞ்சம் தேசிய அளவில் பார்க்குறோம் அப்படின்னா சமீபத்தில் நடந்த இந்த பஹல்காம் அட்டாக், அது உண்மையிலேயே எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சது. எல்லா கட்சிகளும் அதை கடுமையாக கண்டிச்சாங்க. ஒரு மாதிரி ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டு இருக்கா, ஒரு அன்ரெஸ்ட் தான் இருக்குது இப்போ அங்கே அந்த சூழலில். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க சார்? அது சரியாக இருக்கா? அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ அதிகமாக இதை பற்றி பேச வேணான்னு சொல்லி அவங்க அட்வைசரி அமைச்சிருக்காங்க, குறிப்பாக டிவி இதுக்கெல்லாம். அதனால் அது ஆனால் ஒரு 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 நெருக்கடி தான் இது. எந்த அளவில் டெவலப் ஆகும்னு சொல்லி அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அது மோசமான படுகொலை. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதில் காஷ்மீரில் எல்லா பகுதிகளும் உடனே இதை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மூடிட்டு இதை கண்டிச்சிருக்காங்க. எல்லா செக்ஷனும் முன்ன வேறு மாதிரி பேசுனவங்க கூட இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக அதை கண்டெம் பண்ணிருக்காங்க. ஆனால் இது மோசமான படுகொலை. இதில் சாதாரண மக்கள், ஒரு இன்னசென்ட் பீப்புளை போய் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அடிச்சது. லஷ்கர் டைபா இருந்து தான் தகவல் வருது. அவங்களுடைய ப்ராக்ஸி வந்துருக்காங்க. அதனால் பாகிஸ்தானோட ரோல் கட்டாயமாக இருந்திருக்கு இந்த இதில். அதை எப்படி இது பண்ணுறது அது கேர்ஃபுல்லாக இப்போ எக்ஸாமின் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அமித்ஷா அங்கே போயிருக்காரு. சில விமர்சனம் வந்திருக்கு காங்கிரஸ் கட்சி இவரையே அங்கே போல உடனே அதெல்லாம். அதனால் அது வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போது நேஷ்னல் பாலிடிக்ஸில் பார்க்கும்போது டெல்லியில் ஆம் ஆத்மியுடைய தோல்வி, அதை வீழ்ச்சின்னு சொல்லலாமா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதோட எஃபெக்ட் என்னவாக இருக்கும்? அது ஒரு தோல்வி தான். ஆனால் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா அது ஸ்டேட் என்று இருந்தாலும் அது அவங்க ஃபுல் இது இல்லையே, யூனியன் டெரிட்டரி. ஸ்டேட்வுட் டிமாண்ட் இருக்குது. இதில் லெஜிஸ்லேச்சர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை. அங்கே கவர்னர், அங்கே லெஃப்டினன்ட் கவர்னர் ரொம்ப மோசமாக நடந்திருக்காங்க. அதனால் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். அதில் சில தவறான கொள்கையில் போகிறாங்க. அவங்க பிஜேபி மாதிரி சில விஷயத்தை எடுக்கிறாங்க. இதில் அவங்க ஆரம்பத்தில் இருக்கும்போது எனக்கு ஹை ஹோப்ஸ் இருந்தது. அது குறைஞ்சி போச்சு. இப்போது அது கொஞ்சம் சந்தர்ப்பவாத போக்கில் போகிறாங்க. ஒருவேளை அந்த ஹோப்ஸ் அது ப்ராக்டிக்கல் இல்லையோ சார்? அதாவது களத்துக்கு வந்துட்டால் அது அவங்களாலேயே ஆம்பிஷன்ஸ் ஹையாக இருந்தால் கூட அதை செய்ய முடியாத சூழல் இருக்குமா? இருக்கலாம். ஆனால் அதனால தவறான கொள்கை எடுக்கக்கூடாது. இல்லை, வெறும் இந்த சாஃப்ட் இந்துத்துவான்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க இந்துத்துவா இந்த அதே பாதையில் போய் மைனாரிட்டிஸ் சரியாக இது பண்ணுறதில்ல. அதெல்லாம் இருந்தால் அது சந்தர்ப்பவாதம் தான்.
வேறு மாதிரி நடந்துருக்கலாம். ஆனால் அவங்க சில சாதனைகளும் செய்திருக்காங்க. ஹெல்த்து, எஜுகேஷன் அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த போர் ஏரியாஸ்லாம் அவங்க தான் பாப்புலர். அதனால் அது அவங்கள வந்து யூ கான்ட் ரைட் ஆஃப். பஞ்சாபில் இருக்காங்க. ஆமாம், இதில் பெரிய வெற்றி தான் அங்கே. அதனால் அவங்க ஒரு ஃபோர்ஸ் தான். அப் அண்ட் டவுன் நடக்கும். எப்படி இதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு பார்க்கணும் கெஜ்ரிவால். அவர் மேலே ஆனால் ரொம்ப மோசமாக இடியெல்லாம் பயன்படுத்தி தான் அவங்கள டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் விஜய் எஃபெக்ட் அதை கவனிக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த வருட தேர்தலில்? வெயிட்டிங் டு சி எப்படின்னு சொல்லி. முன்ன விஜயகாந்த் வந்தார், அவருக்கு ஒரு கணிசமான இது கிடச்சிது. அதுக்கப்புறம் அது டிக்ளைன் ஆகிடுது. விஜய் வந்து என்ன கொள்கைன்னு யாருக்கும் தெரியல. வெறும் கொள்கை தலைவர்கள் ஐடல்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அது சொல்லுவார். ஆனால் அவர் என்ன மத சார்பின்ன இது பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு முன்ன. ஆனால் கொஞ்சம் சாஃப்டன் ஆகிட்டாரு, இம்ப்ரெஷன் இருக்குது. ஆனால் அந்த யூத் ஃபாலோயிங் கொஞ்சம் இருக்குது. யார் எவ்வளோ வரும்? 5%, 6% வருமா, 7% வருமா தெரியல. இப்போ இதில் அது வந்தால் யாரை பாதிக்கும் அதிகமாக? அநேகமாக அதிமுக, பிஜேபி தான் பாதிக்கும். ஏன்னா அவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஓட்டை தான் பிரிக்கும்னு நினைக்கிறேன். அவரால் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்ததை விட வந்தால் அது கூட யாரை பாதிக்கும்? ஆனால் அவர் கட்டாயமாக நம்பர் 1 அந்த 2 எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவருடைய வருகை திமுக. ஆனால் அவருக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு பாலிசி விஷயங்களில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த இதுலேயும் நான் பார்த்தா அவர் இப்போது கமல்ஹாசன் வந்து பேசுவார், படித்து பேசுவார். அதே மாதிரி ரஜினியும் பேசுவார் அவர் இதில். ஆனால் அவங்களே அந்த ரஜினி கம்ப்ளீட்டாக இது கரெக்டாக விட்ரா பண்ண நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு இதில் ரொம்ப கரெக்டான முடிவு எடுத்தீங்க, தைரியமான முடிவு. ஏன்னு கேட்டார், அவ்வளோ பேரை வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரைஸ் பண்ணிவிட்டு ஃபேன்ஸை பண்ணது ரொம்ப கரெக்டான டைமில் நீங்கள் பண்ணீங்க. ஏன்னா அவர் ஹெல்த்தையும் பாதிக்கும். ஒருவேளை வந்திருந்தால் அது இன்னும் மோசமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க சரியான முடிவுன்ட்டு. வந்திருந்தால் அவரோட ஹெல்த்து தான் பாதிச்சிருக்கும். பர்சனலாக இருந்திருக்கும். ஆனால் அவர் வந்து மச் பிகர் தன் விஜய் அவர் எல்லாரோடையும். ஸோ அவங்க வந்து இப்போ கமல்ஹாசனை பொறுத்தவரையிலும் அவர் படிப்பார், கொள்கை இதில் ஒரு மெச்சூராக ரொம்ப இது இருந்தார். ஒரு டேலண்டட் பொலிட்டிஷியனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஸ்பேஸ் இல்லை. இவ்வளோ கட்சிகள் இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்தால் அந்த மாதிரி இருந்து வளர்க்க முடியும். ஆந்திராவில் 2 கட்சிகள் இது இருக்கும். முன்ன என்டிஆர் வரும்போது பெரிய ஸ்பேஸ் இருந்தது எதிர்கட்சிகளுக்கு. அன்றைக்கி லெஃப்ட் கட்சி அதை லெஃப்ட் பார்ட்டிஸ் அதை பயன்படுத்த முடியல. ஸோ என்டிஆர் வந்துட்டார் அந்த இதில். இங்கே அந்த மாதிரி இல்லையே. விஜய் வந்து பார்க்கணும். ஆனால் என்னுடைய விமர்சனம் என்னன்னா, ஒரு கொள்கை தெளிவில்லை. எதுக்காக போகிறோன்னு வெறும் ஒரு ஹீரோ வர்ஷிப்பை வச்சு பண்ண முடியாது. எங்கே போகிறார்? இப்போ வந்து ஒருவேளை அவருக்கு கணிசமாக எதை கிடைச்சதுன்னா யாரோட சேருவார்? சென்டரில் இந்தியா இதில் போவாரா, இல்லை பிஜேபி இது என்டிஏவில் போவாரா, இல்லை தனியாக இருப்பாரா? அதெல்லாம் தெளிவில்லை. சும்மா இந்த பாப்புலாரிட்டி, சினிமா பாப்புலாரிட்டி வச்சு எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்தால் என்டிஆர் மாதிரி ஆகலாம், எம்ஜிஆர் மாதிரி ஆகலாம் கம்பேர் பண்ணுறாங்க. அது எம்ஜிஆர் ஆனால் ஒரு அரசியல் இதில் வந்தவர் பாத்தில். என்டிஆர் அப்படி இல்லையே, திடீர்னு வந்தது. அதெல்லாம் வச்சு அரசியல் நடத்த முடியாது. ஆனால் அது ஒரு ஃபினாமினன் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒர்க் பண்ணவர், இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸை வந்து கவனிக்கிறவர். இப்போது சமீபமாக ட்ரம்ப் வந்து சில அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? ஒன்று வந்து இந்த விசா குறித்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகட்டும், இன்னொன்று இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த வரிகள். இது வந்து குளோபல் லெவலில் என்ன எஃபெக்ட் ஏற்படுத்தி இருக்குது சார்? பெரிய குழப்பத்தை தான் இருக்குது. அன்சர்டன்டி, குழப்பம்தான் அந்த இதனால். முதல்ல தெரியும் அவரோட கொள்கைகள் என்னன்னு சொல்லி. ஆனால் எந்த அளவுக்கு அங்கே திருப்பி வரும்போது வரும்போது ஃபுல்லாக போயிட்டார். ஆல் அவுட் அட்டாக், டாரிஃப்ஸ். ஆனால் அவர் ஒரு டீல் மேக்கர். ஒரு இது எடுப்பார். அப்புறம் அதை அந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். அதிகமாக டிமாண்ட் பண்ணுவார், அப்புறம் அது குறைஞ்சி இது பண்ணுவார். இப்போ யுக்ரைன் சண்டையை முடித்தா அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்.
அந்த பாதையில் தான் போயிட்டுருக்கு. அதை தவிர அவருடைய கொள்கைகள் மோசமான இது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் நம்ம அரசாங்கம் வந்து ஒரு சரியான இதை எடுக்கலை. இன்னும் கொஞ்சம் இப்போ கனடாவில் தைரியமாக எடுத்திருக்காங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ், லிபரல் பார்ட்டி அவங்க கம்ப்ளீட்டாக டிக்ளைன் இருந்தவங்க ட்ரம்ப்னால இன்றைக்கி வந்துட்டாங்க திருப்பியும் அதிக பவருக்கு. அந்த மாதிரி இங்கே இல்லை, பயந்துட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கம். இந்த இதில் ட்ரம்ப்பை பொறுத்தவரையிலும் நண்பர் எதையும் எதிர்க்கலை. இந்த இதில் இப்போ காசா விஷயத்தில் கூட சரியான ஸ்டாண்ட் எடுக்கலை. ஆனால் ட்ரம்ப்புக்கு பெரிய எதிரி வந்து சைனா. ஏன்னா அவங்க பயங்கரமாக வளர்ந்துருக்காங்க இப்போது, ஏஐ எல்லாத்துலேயும், எல்லா விஷயங்களும் நான் போய் பார்த்துருக்கேன் பல தடவை. அதனால் ஆனால் அவங்களோட கூட ஹேஸ் டு டீல். இந்த டேரிஃப் வந்து போடுவார், அப்புறம் அவன் வந்து திருப்பி அவங்களுக்கு இருக்குல்ல வேறு கார்ட்ஸ், அவங்கள நம்பி தானே இவங்க இருக்காங்க ஆப்பிள்லாம். இப்போது ட்ரம்ப்பு இன்னொரு பக்கம் ரஷ்யாவில் இவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது உலக அளவில் மக்கள் வந்து ஒரு காலத்தில் இருந்ததில்ல சார். அதாவது 90s அந்த 80s எண்ட்லலாம் ஒரு குளோபல் சிட்டிசன், அந்த நேஷ்னலிஸ்டிக் ஃபீலை வந்து குறைச்சி இந்த உலகத்திற்கான குடிமக்கள் நம்ம அப்படின்ற ஒரு உணர்வு வந்து கொஞ்சம் பரவிட்டு இருந்தது. பட் இப்போ ஆஃப் லேட் பார்க்கும்போது அதை தாண்டி நம்ம நாடுனா அதில் நமக்கு தான் உரிமை இருக்கணும் அப்படின்ற ஃபீலிங் வந்திருக்கா? கரெக்டாக அங்கே வந்திருக்கு, நம்ம நாட்டிலே வந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஃபுல்லாக புஷ் பண்ணுறான். நீதிமன்றம் சொல்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, ட்ரம்ப் அப்படி தான் இருக்கார், இங்கேயும் அப்படி தான் நடத்துகிறாங்க. கவர்னர் பார்த்தா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆளுநர் ரவி, அதாவது அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல, நாங்கள் சொல்கிறத கூட அவர் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவரை அதிகமாக பயன்படுத்தி புஷ் பண்ணுறாங்க. ட்ரம்ப் அதில் சூப்பர். இது ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் செய்தார், இப்போ அதை விட செய்கிறாரு. அதாவது ஒரு கோர்ட்டை ஒரு ஜட்ஜை கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ. அதனால் ஏன்னா யார் அதை ஒரு தீர்ப்பு வந்தால் அதை யார் அமுல்படுத்துவது ஆன் த கிரவுண்ட்? அதில் ட்ரம்ப் வந்து ரொம்ப குளோபல் சிட்டிசன்ஷிப் அதெல்லாம் அவருக்கு அந்த இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனில் நம்பிக்கை இல்லை, எய்டில் நம்பிக்கை இல்லை. அந்த இதில் அவரை வந்து புகழ்ந்தாங்கன்னா அவங்களோட நல்ல ஒரு வச்சுக்கிறாரு. அது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுறாங்க அவரை போய் அங்கே அந்த இதில். அதனால் ஆனால் எவ்வளோ நாள் இது ஓடும், இதுதான் அவரோட ஃபைனல் டேர்ம். இதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. ஏற்கனவே சர்வேஸில் அவருடைய கொள்கைகள் நடைமுறையெல்லாம் நிறைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, ஆப்போசிஷன் இருக்குது. நியூயார்க் டைம்ஸ் கூட அன்றைக்கி போட்டிருந்தாங்க. என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க சார்? சாட் ஜிபிடியா, ஜெமினை? ஹிந்தி எனக்கு தெரியவே தெரியாது. லிப்ஸ்டிக் பாருங்க. 40 साल की यात्रा में फ्रंटलाइन बदलते समय के साथ विकसित हुआ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.